அப்பனே முருகா, முத்துக்குமரா, எல்லாரையும் காப்பாற்றணும். லட்சுமி வந்துட்டங்க. உங்கள் மனதை கொள்ளை கொண்ட 20 வருட பொக்கிஷம். என்னங்க எப்பயுமே நேரத்துட்டு போவீங்க, இப்ப நேரத்தோட போறீங்க? அது ஊர் பஞ்சாயத்து, இது வீட்டு பஞ்சாயத்து. குழந்தைகள் கொண்டாடும் ஆமா, எங்க உன் பிள்ளைய? மாடியில எக்ஸசைஸ் பண்றான். சர்த்தேன். அது சரி, உடம்பில் மனுஷன் ரொம்ப வேகமாக தான் தயார் பண்ணுறாரு. பண்ணட்டும். நான் போயிட்டு வர்றேன். சரிங்க. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? கல்யாண வேலை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இப்படி பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா, உடஞ்சிட ராம் சார் கூப்பிட்டுருந்தாரு. உனக்கு எப்படிப்பா ஜவுளி எடுத்துடலாமா? எடுத்துட்டு வந்துடலாம். அந்த பெயிண்டர் அவ்வளவுதானே முடிச்சு கொடுத்துறேன் சொல்லிருக்கா. கல்யாணத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துறான்னா சரி. என்ன வேலை பண்ண என்ன காணோம்? பா வந்துருவாருப்பா. இவனத்துக்கு இத்தனை அவதியா வர தெரியலையாப்பா. ஐயா, வேலை பையன் உங்களை பஞ்சாயத்து மீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு வரணும்ல சொன்னான். இப்போ அங்கே எதுக்கு கூப்பிடுறான்? பிரியாவை சீக்கிரமாக ரெடியாக சொல்லு. இன்னைக்கு ஜவுளி எடுக்க போனாலும் போவோம். அவ ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறா. நீங்க போய் சீக்கிரம் பஞ்சாயத்து முடிச்சு போட்டு வாங்க. என்னதாப்பா பஞ்சாயத்து? அது ஒன்றும் இல்லைங்க. வேலப்ப மகன் பிரபாகரும் கனிமுத்து மகா பிரியாவும் ஒருத்தர் விரும்பிட்டாங்களாம். நல்ல விஷயம் தானே. இது வரைக்கும் நண்பர்களாக இருந்தாங்க, இனி சம்மந்தி ஆகிட்டு போகிறாங்க. அதுவும் தாய் மாமன் வாயிலேருந்து வர்றது அதை காட்டி பெரிய விஷயம் இல்லையா? அதில் தானே பஞ்சாயத்து. அதாங்க, இவங்க காதலிச்ச பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் யார் முதல்ல காதலை சொன்னது? எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ இதுதான் உங்கள் டவுட்டா? அந்த காலத்தில் ஜெமினி கணேசன் சொன்னார், அப்புறம் நம்ம கமலஹாசன் சொன்னார், இப்போ லேட்டஸ்டாக நம்ம சிலம்பரசனை மிஞ்சினதுக்கு ஆளே இல்லையாப்பா. ஆனாலும் வேலைப்பா, நீ இப்படி ஒரு அதிசயமான கேள்வி கேட்பேன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கலப்பா. என்னங்க பெரிய அதிசயம்? இவரும் எங்கள் அப்பாவும் ஒட்டி பிறந்த ரெட்டைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா தான் பிறந்தாரு. ரெண்டாவதாக பிறந்தாலும் முதல்ல கருவில் நான் தான் உருவானேன்னு சொல்லி, நான் தான் மூத்தவேன்னு சொல்லி தலைவர் போஸ்டை வாங்கினது தானே அவரு. என்னமோ அதிர்ஷ்டம் முறுக்குன்றீங்க. சித்தப்பா, இப்போ நீ முடிவா என்னதான் சொல்ற? நான் ஏற்கனவே கேட்டதேன், யார் முதல்ல காதலை சொல்ல? ஏம்புல சொல்லியிருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இதை கேட்கவோ சொல்லவோ ஒன்றும் இல்லை. டே வேலு, எப்போ நீ இந்த அளவுக்கு பேசிட்டியோ, இனிமே நீயே சம்மதிச்சாலும் இந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களுக்கு புரிய வைக்க என்னால் முடியாது. என்ன கலை, காலையிலே உன்னை வீட்டுக்கு போச்சுன்னே இன்னும் போலையா? ஐயா, கன்னிமுத்து ஐயா வீட்டில் என்னடி சொல்ல சொல்கிறேன்? என் பொண்ணு ஆவணியில் தாவணி ஓட்டு புரட்டாசியில் உடம்பு பசி எடுத்துருச்சுன்னு பஞ்சாயத்தில் சொல்ல சொல்கிறியா? டே ராயா, நம்ம பிரியா எங்கே வேணாலும் போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் அந்த கிறுக்கு பையன் மாவனை மட்டும் பார்க்கக்கூடாது, பேசிடக்கூடாது. அவன் என்னடா ஆள் வைக்கிறது? அடியே, சினிமா ஷூட்டிங்கு கதாயம் நடந்துக்கிட்டு இருக்கான் உன் தம்பி சீனித்தோடு. நாளை காலையில் அவன் அம்மா வீட்டில் இருந்தாங்க. சரிங்க. என்னடா எனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா எனக்கு. எனக்கு ஒண்ணு ஆகாதுடா. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. அடச்சி போட. எதுக்கும் கவலைப்படாதீங்க.
வாழ்வோம் சாவோம் இனி உங்களோட மட்டும்தான். என்ன சொல்றது? என்ன மாமா தானா பேச்சா? தானா பேச்சு தான், ஆனா வீணான பேச்சு இல்ல. நீ என்ன வேணா பேசு, நான் கேட்குற ஐடியால இல்ல. நான் கேட்பேன்டா. புஸ்தகம் தூக்குற வயசுல உனக்கு எதுக்குடா புஷ்பம்? பஸ்பமாயிருவேன். என்ன பஞ்சா? பிரபல இயக்குனர் நடிகருமான தூள்காசன் பஞ்சு பேசாம வேற எவன்டா பேசுவான்? வைக்கல. என்ன சொன்ன? சரித்தலன்னு சொன்ன. அது இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எங்க அக்கா வேணும், என் மாமா வேணும், என் மாப்பிள்ள நீ வேணும், அது வேணும், இது வேணும். மொத்தத்தில் நேற்று நைட்டு சாப்பிட்டது. கொஞ்சம் டிஃபன் வேணும். ஒரு டீ பண்ணு கூட கிடையாது. என்ன கோச்சிட்டு சென்னைக்கே போயிருவியா? போகத்தான் போறேன். போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் போவேன். என்ன சீனித்தூள் மாமா எல்லாம் உங்க அக்கா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கன்றாவி என் வாயில வர சொல்லணுமா? ஆனா ஒண்ணு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாவ. அது சரி. அந்த ஒரு சூடு வாங்க வச்சான் பாரு மாட்டுக்காரன், அவனுக்கு என்ன கேட்டா 100 சூடு வைக்கணும். புரியுதா? மாமா கேட்டுச்சா? ஒன்றும் புரியலடா. நான் தப்புனா ஒரு அடி தானா, நீ தப்புனா 100 அடியா? பாத்துக்க. நல்ல மாமா. மாமா நான் போய் மாப்பிள்ளைய ஸ்கூல் விட்டு சரி. காலேஜ் விட்டு வந்துடுறேன். என்ன நோட்ஸ் வாங்க போற? நீ அதுக்கு வந்த மாதிரி தெரியலையே. நோட்ஸ் வாங்கணும்னு சொன்னா அதான் வந்தேன். ஹலோ, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். வா பிரியா. இதுல 6 வேளைக்கு மாத்திரை இருக்கு. சரியா சாப்பிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. சரியா? சரிங்க, போயிட்டு வரேங்க. வா பிரபா. வந்தாச்சு. என்ன ஹீரோ சார் வந்திருக்காரு? உட்காரு. என்னாச்சு உடம்புக்கு? இந்த ஹீரோவுக்கு ஒன்றும் இல்லை, வேற இந்த ஜீரோவுக்கு தான் காய்ச்சல். சூப்பர் பஞ்ச். இப்போ உட்காருறீங்களா? தேங்க்யூ. காய்ச்சல் எத்தனை நாளா? காலையில இருந்து. அது என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாம்பார், கொஞ்சம் சோறு, வத்த குழம்பு. அண்ணன் டைட்டு. சளி இரும்பல் ஏதாவது இருக்கா? மோஷன் நல்லா போகுதா? சார் காய்ச்சல் இவங்களுக்கா உங்களுக்கா? அவனுக்கு நான் தான் வாய்ஸ், எனக்கு அவன் தான் வாரிசு. இது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா? வெளியே போங்க. 7 உலக சூப்பர் ஸ்டார் தூள்காசன் யாருன்னு தெரியாம பேசிட்டீங்க. யோ மாமா சுமாரியா? யோவா தமிழக்கா உங்க மெசா மூஞ்சி அவங்களுக்கு போட்டுருங்க. சொல்றேன்னா அண்ணே இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கீதா. என்ன ராயரே? பிரியா. பிரியாவா? அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சே. ரொம்ப நேரம் ஆச்சா? பொடி போன் அடிக்க பாரு, யாருன்னு பாரு. சீக்கிரம் அசிங்கப்பட்டானே. யாரா? ஹலோ. டேய் பிரபாரங்கடா. அவர் தான் நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டோமே. என்ன நக்கலா? என் தங்கச்சி பின்னாடி சுத்துமே ஒரு தருதல. அவன் எங்கடா? அப்படி விவரமா கேளு. அத அவன் மாமன்ட்டே கேளு. யாரா? ராயர்டா. ராயர். அது யாரா? உன் மருமகன் பிரபாகர் எங்கடா? என் மருமகனுக்கு காய்ச்சல நனைஞ்சு மழை வந்துருச்சு. என்ன நீ ரொம்ப ரோலிங் ஆகுது? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? டேய் சீரியஸா கேக்குறேன், எங்கடா இருக்கீங்க?
என் மருமகன் உன் தங்கச்சி கூட்டிட்டு ஓடிட்டான். தேடிக்கிட்டு இருக்கோம், வர்றியா? விளையாடாத, நிஜமாவே பிரியாவை காணோம். என் மாப்பிள்ள பிரபாகர் சொக்க தங்கம்டா. நம்ம தமிழ்கிட்ட ஊசி போட வந்திருக்கோம். உனக்கு டவுட்னா நீ இங்க வந்து பாத்துக்கோ. இவர் கேட்பாரு, அம்மா நம்ம சொல்லணுமா? சொல்லிட்டியடா. ஆமா, இவ்வளவு நேரமா ஊசி போறானுங்க. ரொம்ப பெரிய ஊசியா இருக்குமே. டேய், இவன் எங்க வரான்? அதுவும் லைட் போட்டுட்டு. டேய், ராரே, உள்ள ட்ரீட்மென்ட் நடந்துச்சியா? எங்க போற? ராரே, சொல்லிட்டு இருக்க. ஹலோ ராயரே, நில்லுங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? இப்படியே சாகர வரைக்கும் இருந்தலாமா? அப்பனா இப்பவே உன்னை கொன்றுண்டி. அம்மா, ஐயோ. வாடி. பிரியா, பிரியா. டேய். என்ன வேலை பார்க்கற பாரு. வாடி. ஏய், ஏன் உள்காச்சலா? உனக்கு இருக்குடா. விசாலம், நல்லா இருக்கியா? என் மருமக பிரியா என்ன பண்றா? இங்க என் மகன் ஒரு வாய் சோறு கூட திங்காம செவனேன்னு படுத்து கிடக்குறேன். கொஞ்சம் பிரியா இந்த போனை கூட 2 வார்த்தை பேசணும். எம்மா குடுமா குடுமா பிரியாவா? பிரபா போன்ல பேசுறாடி. பிரபாவா? ஹலோ பிரபா? பிரியா அம்மாதான் இப்ப தெரியாம போன் எடுத்துட்டு வந்துச்சு. போது போன் படுறா. படுறா நீ முதல்ல. உங்க அப்பனுக்கு தெரியாம பேச வச்சிருக்கேன். படு. படுறாங்கறே. சொல்லு விசாலம். எங்க இவன் இன்னும் காணோம்? சாமி, நீதான் பார்க்க பார்த்தனும். சீக்கிரம் சீக்கிரம் போ போ. ஓகே ஓகே. ஏய், என்ன? ஏய், அப்பா காருடி. ஐயோ. ஹே, உங்க பாவு கேடி. எடுத்தா தற்கொலை பண்ணிக்கமா? என் பையன் கூட தான் லவ் பண்ணேன். அப்பா எனக்கு உடன்பாடு நான் விட்டுறல. என்னைக்காவது நம்ம காதை ஜெயிக்கும்னு பெத்தவ என்னைக்கு இருந்தாலும் நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கா தெரியுமா? நாங்களும் காதலில் தோத்து போனவங்க தான். இவ்வளவு ஏன், ஊருக்குள்ள எல்லா பயலுக்கும் முதல் காதல் தோல்விதான். அவர் பையன் காதலிக்கிறேன்னு சொன்னது என் பொண்ணத்தான். காதலுக்கு எதையும் உடைக்கிற சக்தி இருக்குது. அதுல சாகிறது என்ன? அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போகணும்னு கூட நினைக்கலையே. குமார், பிரியா என்னால் மறக்கவே முடியலடா. கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா. பார்த்துடா, ரொம்ப நேரம் நின்ற போகிறா. கால் வலிக்கும், கொஞ்சம் உட்கார சொல்லு. என்னடா நக்கலா? பிரியாவை கல்யாணம் பண்ணி காட்டல நான் பிரபாகரனே இல்லடா. பிரபா, அட்டம் டு ரேப். போட்டா அங்க எங்கள் அப்பா அங்கேயே வந்து யார் முதல்ல கையை பிடிச்சிருத்தேன்னு கேட்பான்டா. உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அட்டம் டு ரேப்பு தான். ஐடியா சரியாக வரும். ஆனால் பிரியா வரணுமே. சரியா, பிரியாவை நான் கொண்டு வரேன்.
போடா போய் ரேப்புக்கு உண்டான வேலையை பாடுறா. நான் காலையில் போயிட்டு வந்தவன்டா. டேய் சொல்லிட்டு போடா. நீ எழுத்து கூட்டி படிக்க முன்னா உன்னை பாடம் கட்டி இருக்கிறாங்க போல. அப்பா, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் ஓடப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட செல்லாண்டியம்மன் கோயில் மீன்பிடியெல்லாம் இந்த வருஷமும் நம்ம கோயில் கமிட்டியெல்லாம் சேர்ந்து கன்னிமுத்துக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கு. வர வர கன்னிமுத்து கணிசு முத்தாயிட்டாரோ. டேய் உன்ன மாமோய் மாப்பிள்ளை விட்டு தான் பாரு, அப்பதான் தெரியும் யாருக்கு யார் சமன்னு. ராஜர 4 பெரிய மனுஷர்கள் இப்படியாப்பா பேசுறது? சரி சரி அப்படியே போட்டு. இங்க பாருண்ணே, உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. 1000 தான் இருந்தாலும் நீ அசலூர்காரன். உள்ளூர் ஜாமீன் போட்ட என் சித்தப்பன் இது வரைக்கும் வரல, இனிமேலும் வரப்போறதும் இல்லை. எதுக்கு உள்ளூர் ஜாமீனா? மச்சான் தேவராஜ் மட்டும்தான். இவர் பார்த்து ஏதாவது பொண்ணாத்தான் உண்டு அவருக்கு. தேவராஜனே என்ன சொல்றீங்க? அவருக்கு ஜாமீன் நான் தர்றேன், பதிலுக்கு அவர் பொண்ணை என் பையன் ராஜதுரைக்கு தருவாரா? ஆமாம், தனிப்பட்ட ஒரு மனுஷன் குடும்ப பகைக்காக ஒரு பெண்ணை பகடக்காய வச்சனால தான் ஒரு பெரிய மகாபாரத யுத்தமே நடந்துச்சு. அண்ணே நீங்க சொல்றது சரிதான், ஆனா எல்லா மண்ணும் என் மண் ஆயிராது, எல்லா பொண்ணும் என் மாமா மண்ணு ஃப்ரீ ஆயிட முடியாது. அவளுக்காண்டி சில சாவு விழுகுதுன்னா அதையும் பார்த்துக்கலாம். டேய் அப்படின்னா உன் சாவு ஏன் கேளுதாண்டா. டேய் உட்காருங்கப்பா, விடுங்கப்பா. ஏப்பா நாங்களாம் சும்மா உட்காந்துருக்கோன்னு சொல்லி ஆளாளு குதிக்கிறீங்களோ? நாங்களும் சண்டைக்காரன் தான்ப்பா. அதானே எங்க ஐயா எடுத்த கம்புக்கு இதுவரை எதிர்கம்பு வந்திருக்கா? நீங்கள கம்பல் தெம்பு காட்டினவங்க. நாங்க வீசின அறுவை எத்தனைன்னு இந்த செங்கோல வத்தனை தெரியும். டேய் ராஜதுரை, நான் பார்க்க பிறந்தவன்டா நீ, நான் பார்க்க செத்துறாத. தேவராசியே கொடுத்துலாம்னே. நிறுத்துங்கப்பா. உனக்கு எந்த ஒரு அவமானத்தை நான் கொடுப்பேன், எவனும் என்னை கேட்க முடியாது. உன்னை எவனாவது அவமானப்படுத்த நினைச்சேன் நான் கேட்பேன். வேலைப்பா. யார் முதல்ல காதல சொன்னது? வேலப்பா, நீயும் கனிமுத்தும் பிரிஞ்சது நிரந்தரமோ இல்லையோ, எனக்கு அது தரமான சம்பவம். நானும் கன்னிமுத்தும் பிரிஞ்சது உனக்கு வேணா தரமான சம்பவமா இருக்கலாம், ஆனா நிரந்தரமானது இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ இல்லையோ, என் மகன் பிரியா மேல உசிரியை வச்சிருக்கான். ஆனா நான் என் மகன் மேல உசிரியை வச்சிருக்கேன். இன்னும் 1 மாசத்துல என் மகன் ராஜதுரைக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். உனக்கு தான் ஒரு விஷயம் தெரிய மாட்டேது. உன் பையனுக்கு என் மனுக்கு நிச்சயம் பண்றதுக்கு நீ நானே யாரு? இது என் குடும்ப விஷயம். உன் நாட்டமத்தனத்தை ஓரங்கட்டி வச்சிரு. தேவராசு, நான் என் நட்பை நாட்டமத்தனத்தையும் மூட்டை கட்டி தான் வச்சிருக்கேன். நீ உன் வில்லத்தனத்தை கொஞ்சம் சுத்தமா மூட்டையை கட்டி வச்சிரு. பழனி பக்கத்துல படங்காட்டு சித்தர்னு ஒருத்தர், இல்ல பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்மள பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாரு? முதல்ல கையை காட்டுன்னு சொன்னாரு.
எரிச்சா எரிச்சா ஜா ஜா ஜா. அடிச்சு கையை விடு. ரயில் ஓடாது மயில் ஓடாது. முதல்ல டேய், நீங்க இருந்து என்னடா ஓடு. எங்க இந்த கௌரி? எங்க இந்த கௌரி? விடுறா. விடு. விடு. விடுடா. விட்டுருவா. விடு. விட்டுத்தான் ஆகணுமா? ஐயே கௌரி இதெல்லாம் ஓ வேலை தானா? நான் வச்சுக்கிறேன். கௌரி ஓடிங்க. நல்ல விவரமா தாயா பிடிச்சிருக்கான். அவ புடிச்சிருக்கா பாரியா ஒரு புடி. அத பாரியா. ஐயா உங்க அப்பா உன்னை இப்படித்தான் வளர்த்தானா? அறிவில்லை உனக்கு? வீட்டுக்கு போ. போன்னு சொல்றேன்ல. டேய் இவனை தூக்குடா. தூக்குடா இவனை. தூக்குடா. ஒரு காரியம் பண்ணியா? என் மாமா மட்டும் தந்திங்க. ஊத்து ஊத்து. இது சரவண பெருமாள் வீடுல? ஆமாங்க ஐயா. டேய் நீ 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 எப்பறா இங்க? மாணிக்கம். டேய் டேய். என்ன மாமா ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? அதுலேயும் உன் மாமன் பெரிய மனுஷனுக்கெல்லாம் பெரிய மனுஷன். இது கொஞ்சம் பார்க்குறிய மாம்சு? இது பாரு மாமா, பிரியாவை என்னை கெட்டி வச்சிரு. இல்லைன்னா டேய் மாணிக்கம், நன்றி கட்ட நாயே. அவன் உன் ஆளுக்காரர் இல்லை, என் வேலைக்காரன். டேய் பச்சை துரோகி. இந்த ஆள் எப்படிங்க? நீங்களாம் உறவுக்காரங்களாடா. பொண்ணை கட்ட பதவியை காட்டுவாங்க, பணத்தை காட்டுவாங்க, பொருளை காட்டுவாங்க. ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை காட்டிடாக்கப்பாக. நீங்கள் தான்டா கேடு கட்ட வம்சம். அந்த பொண்ணை கட்டிக்கு போகிறோமே இல்லையோ, அவளை அரையும் குறையுமே பார்த்துருந்தான் நீ. அதுக்காக அந்த மனுஷன் உன்னை வெட்டியாக வீசிட்டாரு. தப்பு பண்ணாத எவன்டா இருக்கேன் அந்த உலகத்தில்? சத்திக்கும் சகதிக்கும் ஒரு புள்ளி தான்டா வித்தியாசம். அதை என் நண்பனுக்கு எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் எனக்கு தெரியும். எந்திரியா போவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. வாடா போலாம். வேலைப்பா. யார் முதல்ல காதலை சொன்னது? பாப்பா ராசமோனே, பாரதி ராஜாவுடைய வைர விழா படம்டா. நான் தான் ஹீரோவை பண்றேன், நல்லா எடுத்து கொடுக்கணும் சரியா? எடுத்துடலாம் இறங்கியா. எல்லாம் எடுத்துடலாம். முதல்ல காஸ்டியூம் மாத்திடுவாயா? ஆமா, ஹீரோயின் வந்துருவாள்ல, அதெல்லாம் சூப்பரா வந்துருவா. போயா. ஆமா, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். யோ சிரிப்பையா, அது பேயாட்டம் இருக்கு. ஸ்மைல் மைல்டா. யோ உன்னையெல்லாம் எப்படியே பாரதராஜா ஓகே பண்ணாரு? தூல்காசன் அங்கிருந்து லெஃப்ட்ல ஒரு லுக்கு, ரைட்ல ஒரு லுக்கு. கண்ணாடி காட்டிட்டு பாருயா. ஒரு மினிட். ஹீரோன்னு வந்தாச்சு. ஆமா, ஒண்ணுமே தெரியலையே. எங்க அத்தைக்கு பிறந்தவளே, ஆளாகி நின்றவளே,
பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரை பட்டாம்பூச்சி பிடித்தவள் தாமரைக்கு வந்ததெப்பு மூன்றாம் திரையதி முழு நிலவானதெப்பு மௌனத்தில் நீ இருந்த யாரைத்தான் கேட்பதிப்போ அதான் வீட்டுல அரண்மனையோட அத்தை மாதிரி பாத்ரூம் இருக்குல்ல, இங்க வந்து தான் குளிக்கணுமா? இதுக்கு கூட உரிமை இல்லையா? டே பிரபாகரு, உள்ளதான் இருக்கியா? இப்ப நான் குளிக்கலாமா? முருகேசா, சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 50 கிலோ பூ மூட்டையை தூக்குனேன், கை வலிக்கவே இல்லை. அட என்னங்க நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஆள்காட்ட சொல்லி நான் தூக்கி போட்டுருக்கமாண்ணா. அட முருகேசா, நான் பூன்னு சொன்னது கீதாவ முருகேசா. ஓஹோ, விஷயம் அப்படி போகுதோ? அதனால தான் என் தம்பி ஓடி போயிட்டானோ. முருகேசா, ஒரு கவிதை சொல்லட்டுமா? அப்போ காதல் வந்தாச்சு. கவிதைய கேளு முருகேசா. தண்ணீருக்குள் ஒரு ஐஸ்கிரீம் பூ. ஆமா, நம்ம கீதா. அடடா, ஆச்சரிய குறி. ஒரு குறிய கேட்டதுல என் கேள்விக்குரிய மறந்துட்டேன். என் பஞ்சாயத்து தேடுவா, வீட்டுக்கு போய் காத்தால வார. வாலிபம் இனிக்கணும்னா பொண்ணு கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க, கற்பனை வரும். ஆமா 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 ஆமா. வாழ்க்கைய ரசிக்கணும்னா வச்சி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். எப்பப்பப்பப்பா டேய், இந்த ஆள் இப்போதான்டா கரகாட்டக்காரன் லெவலுக்கே வந்திருக்காரு. இந்த ஆள் எப்போ காதல் மன்னன் ஆகி நான் எப்போ காதல் இளவரசன் ஆகுறது? ஏய் பிரபா, இதான் செம்ம கேப்பு, விட்டுறாத. அட பிரபா, காதலிக்கிறது தான்டா கஷ்டம், ஆனா காதலிக்க வைக்கிறது ரொம்ப சுலபம். என்னம்மா என்ன சொல்ற? எல்லாம் பாக்யராஜ் டெக்னிக் தான்டா. ஈவினிங் டியூஷன்ல தரேன். என்னடா குமார்? ராயரு சரி, இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு.
போலாம். ரைட் ரைட். தாரே நாரே 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 தாரே நாரே 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 தாரே நாரே 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 தாரே நாரே நாரே நாரே. நீங்கள்லாம் காதல் கல்யாணத்தை பற்றி யோசிச்சிருக்கீங்க. ஆனால் நான் இந்த இவளை பார்க்கலன்னா பொண்ணுன்னா என்ன, அவள் காட்டுற பாசம்னா என்னன்னு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமையே போயிருப்பேன். காதலுங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்காமே லைஃப்ல இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஏய் நீ ஏதாவது பேசுடி. இல்ல இந்த வயசு வரைக்கும் காதல்னா தெரியல பொண்ணுங்கன்னா தெரியலன்னு சொன்னீங்க. நீங்கெல்லாம் அந்தந்த வயசுல அது பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊரையே தலையில புரட்டி போட்டிருப்பீங்க. கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். காதல்னா என்னன்னு தெரிஞ்சதுல, இந்த பொண்ணு கல்யாணம் இது மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சுல. அதுக்கு அப்புறம் என்னங்க ஐயா, வந்து கொஞ்சம் எங்க காதலையும் சேர்த்து வைங்க. சொல்லேண்டா. ஆமாண்டா. நாளைக்கு பஞ்சாயத்தில் இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். ஒன்றும் பயப்பட வேணாம். உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும். சொல்லு. உங்களுக்கு தான் எல்லாத்துலேயும் யார் முதல்லன்னு தெரிஞ்சுக்கணுமே. அதான் இந்த கூட்டத்தில் இருந்து நான் முதல்ல கேள்வி கேட்குறேன். கல்யாணம் முடிஞ்ச முதல் ராத்திரியில் வாழ்க்கையை யார் முதல்ல ஆரம்பிச்சது? என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாம், ஆனால் நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். அந்த முதல் ராத்திரியில் நீங்கள் உங்கள் மனைவியை முதல்ல தொட்டிருந்தா என்னன்னு சொல்லிக்கிறது, இல்லை உங்கள் மனைவி உங்களை முதல்ல தொட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு நினச்சிக்கிறது. என்னப்பா குதர்க்கமான கேள்வியா இருக்கு? தாம்பத்தியன்றது எவ்வளவு புனிதமான காரியம் உனக்கு தெரியுமா? அதை கணவன் தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும்னு, மனைவி தான் முதல்ல தொடங்கி வைக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்குதா? அதே மாதிரி தாங்க காதலும். இவன் சொல்லித்தான் வந்துச்சு இவன் சொல்லித்தான் வந்துச்சுன்னா கிடையாதுங்க. வாழ்க்கையில் பல விஷயங்களை சில பேர் முதல்ல செய்வாங்க, பல பேர் கடைசியில் செய்வாங்க. ஆனால் செஞ்சமா இல்லையாங்கிறதாங்க முதல்ல. ஆமாம் மாமா, கற்பனையிலையாவது உங்கள் எதிரியை உருவாக்கி கொள்ளுங்கள், வாழ்வையே வெல்லலாம்னு சொன்னவங்க கற்பனையிலையாவது ஒரு காதலை உருவாக்கி கொள்ளுங்கள், இந்த உலகத்தையே வெல்லலாம்னு ஏமாமா சொல்லாமல் போயிட்டாங்க. இவங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டுங்கன்னு நான் சொல்லலை, சிகப்பு கொடி ஏற்றிடாதீங்கன்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லுங்க. அப்பா பேச விடுறான் பாரு. இது வரைக்கும் நான் உங்க பின்னாடி நின்று கூட பேசுனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இவங்க எல்லாரும் முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நீங்கள் கோயில் என்கிட்ட யார் முதல்ல காதலை சொன்னதுன்னு கேட்டப்போ நான் ஏதோ சொல்லி சமாளித்தேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அப்பா ஏன் இது என்கிட்ட முதல்ல கேட்கலன்னு தோணுச்சு. என்கிட்ட வந்து நீங்கள் 2 பேரும் யாருன்னு கேட்டால் நான் பொதுவான எதிரின்னு தான் சொல்லுவேனே தவிர, நீ முதல் எதிரியா இல்லை கனிமுத்து முதல் எதிரியா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. சித்தப்பா, முதல் இந்த காதலுக்கு நீ ஒத்துக்க, அப்போ தான் உனக்கு முதல் மரியாதை. டேய் வேலைப்பா, இப்போ சொல்கிறேன்டா, என் பொண்ணு தான்டா முதல்ல காதலை சொன்னான். என் பையனை பற்றி எனக்கு தெரியும். என் பையன் தான்டா முதல்ல காதலை பற்றி நல்லா இல்லடா, என் பொண்ணு தான்டா முதல்ல காதலை சொன்னான். அதெல்லாம் இல்லடா, என் பையனை பத்தி எனக்கு தெரியாது. சொல்றேன்ல, என் பையன் தான் பண்ணிருப்பேன். திருப்பி அதே சொன்னா முதல்ல எனக்கு தெரியும். ஜெயிச்சிட்டோம்டா, சக்சஸ். யார் முதல்ல கட்டி பிடிச்சா? யாரு முதல்ல காதலை சொன்னது? அதாங்க, யாரு முதல்ல காதலை சொன்னது? யாரு முதல்ல காதலை சொன்னது?